ஹாய் ஆல், ஒரு பிஸியான வீக் டே மார்னிங் ரொட்டீன் தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லியும் தக்காளி வெங்காய சட்னியும் பிளான் பண்ணியிருந்தனால அதுக்கு எல்லாம் சார்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். லஞ்சுக்கு சொரக்காய் கூட்டும் முட்டையும் தம்பி கொடுக்கறதா இருந்தேன். ஸோ அதுக்காக பருப்பும் சொரக்காவும் ஒன்றா குக்கரில் வச்சுட்டு கூட சாம்பார் பொடி, மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம் போட்டு அதை விசில் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி வணக்கி போட்டுட்டோன்னா அது ரொம்ப கூட்டு ரெடி ஆயிரும். அப்படியே முட்டையை வந்துட்டு பெப்பர் சால்ட் போட்டு சாட்டே பண்ணி அவனுக்கு கொடுத்தாச்சு. சாதம் வந்து அப்படியே நெய் போட்டு அந்த கூட்டை மிக்ஸ் பண்ணி அது லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. வந்துட்டு முருங்கைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்ட காரக்குழம்பு வைக்கலான்னு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அதில் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, வெந்தயம் போட்டுட்டு சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதை நல்லா சாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூண்டு போட்டு அதையும் நல்லா சாட் பண்ணிவிட்டு 3 பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு அதை நல்லா வணக்கி விட்டுறணும். அப்புறம் முருங்காவையும் உருளைக்கிழங்கையும் அதில் போட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் பொடி, மல்லி பொடி, உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு அதை மூடி வச்சிடணும். ஒரு தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கும் பாதி குக் ஆனதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தேங்காய், 2 தக்காளி, குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், சீரகம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணியிருக்கேன். ஜார் கழுவின தண்ணி அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு 10 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கடைசியில் கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான காரக்குழம்பு உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.